இந்த புதிய நாளும் நல்ல நாள், ஆசீர்வாதமான நாள். ஆண்டவர் உங்களுக்காக ஸ்பெஷலாக கொடுத்துருக்கிறார், யூனிக்காக கொடுத்துருக்கிறார், தனித்துவத்தோடு அவர் உருவாக்கி இருக்கிறார். ஆகவே இந்த நாளில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அவருடைய வார்த்தையை படிக்கும் பொழுது அந்த வார்த்தையை உங்களுக்காக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் என்ற எண்ணத்தோடு நீங்கள் படிக்கும் பொழுது, அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும், வேலை செய்யும். இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை உங்களை வழி நடத்தி செல்லும். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் எப்படி படிக்கிறோம்? அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். இந்த வசனத்தை படிக்கும் பொழுது 3 இடத்துல நீங்க பார்க்கலாம். உன்னோடே கூட இருந்து, உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள், உன் ஜனங்கள் எல்லாரும் அப்படின்ற வார்த்தையை பார்க்கலாம். அப்ப தேவன் இந்த இடத்துல மோசேயின் இடத்துல ஒரு உடன்படிக்கையை செய்கிறார். அப்போ உடன்படிக்கை என்பது பொதுவாக தேவன் சொல்லுகிற காரியம் கிடையாது. அது தனிப்பட்ட நபரோடு ஆண்டவர் ஏற்படுத்துகிற காரியம். உன்னுடன் தேவன் செய்கிறதற்கு பேர் தான் உடன்படிக்கை. அப்போ அந்த வார்த்தையை நம்ம படிக்கும் பொழுது, உடன்படிக்கையை படிக்கும் பொழுது, வாக்கு தத்தங்களை எல்லாம் படிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது, அது ஏதோ பொதுவாக எல்லாருக்கும் சொல்லப்பட்ட காரியமாக நாம் பார்க்கக்கூடாது. தனிப்பட்ட விதத்தில் உனக்காக, உங்களுக்காக தேவன் சொல்லுகிற காரியம், ஏற்படுத்துகிற காரியம். இதில் மிக முக்கியமான காரியம் என்னன்னா, உன்னோட கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். தேவன் பயங்கரமான பெரிய காரியங்களை செய்வார் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஆனால் அதை எப்படி செய்கிறார்னா, உன்னுடன் கூட இருந்துட்டே செய்கிறார். உங்களோடு கூட இருந்துட்டே ஆண்டவர் செய்கிறார். ஏதோ வேற தூரமான இடத்துல இருந்துட்டு, பரலோகத்தில் இருந்துட்டு, வேற தேசத்தில் இருந்துட்டு ஆண்டவர் உங்களுக்காக காரியத்தை செய்து அனுப்புகிறவர் கிடையாது. உங்களோட கூட இருந்து நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீங்களோ, எந்த காரியத்தின் வழியாக கடந்து செல்கிறீர்களோ, உங்களுடைய மனப்பான்மை, மனநிலைமை எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கான பயங்கரமான காரியத்தை செய்கிறார். 2வது காரியம், உன் ஜனங்களுக்கு முன்பாக செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்படின்னா உன் ஜனங்கள், உங்களை சுற்றி இருக்கிற மக்கள், யாரெல்லாம் உங்களோடு இணைக்கப்பட்டு இருக்கிறார்களோ, உங்களோட கனெக்ஷனில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் முன்பதாகவும் தேவன் பெரிய காரியங்கள், பயங்கரமான காரியத்தை செய்வார், அதை பார்ப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ எல்லோருக்கும் தேவன் உங்களை சாட்சியாக வச்சிருக்கிறார். உங்களுக்கு செய்வதன் மூலமாக மற்ற எல்லோருக்கும் தேவன் உங்களுக்கு நன்மை செய்கிறார், பெரிய காரியங்களை செய்கிறார் என்பதை சாட்சியாக அவர் அறிவிக்கிறார். பொதுவாக நம்மளுக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்கும், நம்ம மக்கள் முன்னாடி நம்ம உயர்ந்து இருக்கணும், எல்லாரும் நம்மளை பார்க்கும் பொழுது பரவாயில்ல, நம்ம நல்ல இடத்துல இருக்கிறோம், நிலைமையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லணுன்றதை எதிர்பார்ப்போம். அது நம்முடைய பலத்தில் நம்ம செய்ய வேண்டாம். தேவனே அதை செய்கிறார். அவர் உங்களுக்காக, உங்கள் ஜனங்கள் முன்பதாக அவர் செய்கிறார். 3வது காரியம், உன் ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உங்களை சுற்றி இருக்கிற எல்லோருமே கர்த்தர் செய்கிற கிரியைகளை, மகத்துவத்தை, மகிமையை அவர்கள் காண்பார்கள் அப்படின்றது தான். இது ஒரு எவிடன்ஸ், இது ஒரு ப்ரூஃப். ஆண்டவர் உங்களுக்கு செய்கிறார் என்பதை மற்றவர்கள் தான் எவிடன்ஸாக ஆண்டவர் வைக்கிறார். தேவன் உங்களுக்கு செய்கிற காரியத்தை மற்றவர்கள் காண வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். அதை காணும் பொழுது தேவனை மகிமைப்படுத்துவார்கள். அப்போ உங்களுடைய பலத்தில், உங்களுடைய அறிவில், ஞானத்தில் நீங்கள் ஏதாவது செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை இப்பொழுதே கைவிட்டுருங்க. ஏனென்றால் உன்னோடு உடன்படிக்கை செய்தவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து கொண்டு இருக்கிறார். அப்போ நம்முடைய வேலை என்னன்னா, அவர் செய்ய போகிறார், செய்து கொண்டிருக்கிறார், இனிமேலும் செய்வார் என்பதை மனதில் ஏற்றுக்கொண்டு அவருக்கு நன்றி சொல்லி துதித்து அவர் நாமத்தை உயர்த்தி கொண்டே இருக்கணும். உயர்வானாலும் தாழ்வானாலும் எல்லா இடங்களிலும் அவருடைய நாமத்தை, இயேசு என்ற நாமத்தை நம் உயர்த்தி கொண்டே, மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கும் பொழுது தேவன் செய்கிற காரியத்தை நம்மால் பார்க்க முடியும். ஆகவே உடன்படிக்கையை மறந்து விடாதீர்கள். அது ஆண்டவரே செய்த உடன்படிக்கை. நம்ம போய் கேட்கல, அவரா செய்திருக்கிறார், உன்னுடன் செய்திருக்கிறார், உன்னோட கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார், உன் ஜனங்களுக்கு முன்பாக செய்வேன்னு சொல்லியிருக்கிறார், உன் ஜனங்கள் எல்லோரும் அதை காணும்படிக்கு செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இன்றைக்கும் பெரிய காரியங்களை, பயங்கரமான காரியங்களை செய்ய போகிறார். ஆகவே ஆயத்தமாக இருங்க, ரெடியாக இருங்க, ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஐயோ இதெல்லாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கலேன்னு சொல்லாதீங்க. இன்றைக்கி ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். வருகிற நாட்களில் நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க. ஆண்டவர் செய்கிற பயங்கரமான காரியத்தை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் காணும்படிக்கு நல்ல நாளை கொடுத்துருக்கிறார். அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துங்க.